ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யை நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் பிரம்ம மர்க்கண்டேய ஹயக்ரீவஸ்தமகர்ஷே சத்குருभ्यो நமோ நமः ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பராதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तेः स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणिका त्वधन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं रोगान्नशेषान्नपहंसि तुष्टाः तुष्टादु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति ॐ नमः चण्डिकादेव्यै नमः ओम महाकाली महालक्ष्मी महासरस्वत्यै नमो नमः यदा यदा हि साधूनां दुःखं भवति धानवः तथा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितः பக்தகோடிகள் அனைவருக்கும் அடியே நமஸ்காரம். அம்பாள் கருணையினால பிரம்மா, மார்க்கண்டேயர், ஹயக்ரீவர், அகஸ்தியர், பராசக்தி இவர்களுடைய அனுகிரகத்தினால நாம் இப்பொழுது தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ முகவுரை, அதாவது இன்ட்ரோடக்ஷன், தேவி மகாத்மியத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதன் முன்னோடியாக சில விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபவுண்டேஷன் ஆட்டமா, பேக்ரவுண்டு. இதெல்லாம் இருந்தால் தான் தேவி மகாத்மியத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான சில நியம நிஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. அதனாலேயே மனசு, புத்தி, வாக்கு, சர்வ இந்திரியங்கள் எல்லாருமே நமக்கு உதவியாக இருந்தால் மட்டும்தான் தேவி மகாத்மியம் போன்றதான பரபிரம்ம மகிழ்ச்சியான பராசக்தியினுடைய இந்த வைபவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு யோக்கியதை உருவாகும். எல்லாத்துக்கும் தகுதி வேணும் வாழ்க்கையில. இறைவனை தெரிந்து கொள்வதற்கும், இறைவனை புரிந்து கொள்வதற்கும், இறைவனோட ஐக்கியமாகுவதற்கும் பாக்கியம் செய்ய வேண்டும். எல்லா ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடையாது இது. சுருக்கமாக சொல்லப்போனா, எந்த ஒரு ஆத்மாவுக்கு இது கடைசி ஜென்மமோ அந்த ஆத்மா மட்டும்தான் தெய்வீ ஞானத்தை பெற முடியும். உலகத்துல எல்லா தெய்வீ தேவன்மாரும் பராசக்தியினுடைய அம்சம் ஆகி இருந்தா கூட இது தேவியினுடைய டைரக்ட் அப்ரோச், வயா மீடியா கிடையாது. ஏதாவது ஒரு மார்க்கம் வழியாக தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இது நேரடியாகவே தெரிஞ்சுக்கிறதான விஷயம். இந்த யூனிவர்சிட்டிக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆகும். ஆகையினால ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி என்கிற பாவனையில நாம் கற்றுப்போம். அந்த இன்ட்ரோடக்ஷன் டிஸ்கோர்ஸ் ஒன்றுல நாம் வேத ஸ்மிருதிகளுடைய அபிப்பிராயப்படி அனைத்து தேவி தேவர்களுக்கும் முன்னிலையில் இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு சண்டிகா பரமேஸ்வரி என்றதான பெயர். சண்டிகா பரமேஸ்வரி நாமத்தை சொல்லறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு மகாசக்தி சண்டிகா. ஆகையினால நமச்சண்டிகாயை நமஹா அப்படின்னா, அதுபோலவே அந்த பிரம்மபத்னியினுடைய சதாசிவ தத்துவத்துக்கு நமசிவாயை நமஹா, நமசிவாய, அங்கேயும் நம அப்படிங்கிறதான புண்ணிய நாமம் சிவாய நமகாங்கிறதுக்கு முன்னாடி வந்துடும். அதுபோலவே சண்டிகா பரமேஸ்வரிக்கு நமச்சண்டிகாயை நமகான்னு சொல்லலாம். இது ஒரு வழிமுறை. அனைத்து தேவி தேவர்களுக்கும் முன்னிலே நிற்கக்கூடிய அக்ரகண்யத்துவமாக இருக்கிறதான மகாசக்தி பராசக்தி என்றதான தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த தேவி மகாத்மியம் பாரத தேசம் பூராவுமே பிரசித்தி பெற்றது. அதுபோலவே கீதா பாரத தேசம் பூராவும் மற்ற தேசங்களிலேயும் பிரசித்தி பெற்றது. தேவி மகாத்மியம் பாரத தேசத்துல ஒதுங்கி நிற்கிறது. ஆனா கீதா என்பது இந்த உலகத்துக்கு பூராவுமே அது ஒரு மார்க்கதர்சியாக நிற்கிறது. இந்த சண்டிகா பரமேஸ்வருடைய பாடத்தை தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானங்கள் நிஷ்டை கொஞ்சம் அதிகம். கீதை நடந்துட்டோ நின்றுண்டோ படுத்துட்டோ
எங்கே வேணா போய் கேட்டுக்கலாம், ஜெபிக்கலாம். அது ஒரு சாரார்த்தம் வருது, உபதேசம். ஆனால் தேவி மகாத்மியம் என்பது பிரயோகம் பண்ண வேண்டியதான மந்திர சாஸ்திர மந்திர உபதேச மந்திர சாரார்த்தம். இது ஒரு உபாசனா கிரமம். கீதை உபாசனா கிரமம் கிடையாது. கீதை நம்மளை உணர்த்துகிறது. இதெல்லாம் தான் ஒரு மாணவனுக்கு, ஒரு மனிதனுக்கு உத்தமமான சத்கதியை அடைவதற்கு ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், ஹதயோகம் அப்படிங்கிறதான யோகங்கள் வழியாக பரமாத்ம தத்துவத்தில் ஐக்கியமாகிறதுக்கு என்ன வழி என்பதை உபதேசிக்கிறது. தேவி மகாத்மியம் பரமேஸ்வரனால பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டது. பார்வதி தேவி மனிதாவதாரம் எடுத்ததுனால பகவானுக்கு எல்லாம் சொல்லி ஒப்பிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஜிக்னாசு அதிகமாகிடுது. பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனுடைய ரொம்ப முக்கியமான சிஷ்யை. அம்பாள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருப்பாள், பரமேஸ்வரன் பதில் சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொன்னதான சிவ உவாச்சாதான் இந்த தேவி மகாத்மியத்தினுடைய ஆரம்பத்துக்கு இது எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறதான விஷயத்தை பரமேஸ்வரன் தான் எடுத்து காட்டுகிறார். தேவி மகாத்மியத்துக்கு ஒவ்வொரு பிரத்யேகமான பேர்ல அழைக்கப்படுகிறார்கள். பூர்வ பாரத தேசத்துல அதாவது ஈஸ்ட், அங்க சண்டி அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுகிறது. சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட், அதாவது மத்திய பশ্চিம பாரத தேசங்கள்ல இதுக்கு துர்கா சப்தசதி அப்படின்னு பேர். சப்தம் அப்படின்னா 7, சதம் அப்படின்னா 100. 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான, ஸ்தோத்திரங்கள் இருக்கக்கூடியதான தேவி தத்துவம். அதனால அதுக்கு துர்கா சப்தசதி அப்படின்னு பேர். அதே நேரம் சில பேர் சண்டிகா சப்தசதி அப்படின்னு சொல்லுவார். அடுத்ததாக சவுத் இந்தியா, தட்சிண பாரதத்துல இதுக்கு தேவி மகாத்மியம் என்றதான பெயர் கிடைத்தது. உத்தர பாரதத்துல சைவம் ஜாஸ்தி. காஷ்மீரத்தில் இருக்கிறதான சைவம், ஹிமாலயத்தில் இருக்கிறதான சைவம் எல்லாம் ரொம்ப பெரிய சாதனைகள். பகவத்பாதர் அங்கதான் சாரதா பீடத்தை ஸ்தாபிதம் செய்கிறார் காஷ்மீரத்துல. இருப்பினும் இதை அதிகமாக உபயோகப்படுத்திக் கொண்டவர்கள் ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ரல், சவுத். இந்த பாரத தேசம் பூராவுமே தேவி மகாத்மியம் எல்லாருக்கும் தெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இதை பாராயணம் பண்ணி ஜபத்தியானாதிகளை பண்ணி வந்ததான பரம்பரை. ஆகவே இந்த தேவி மகாத்மியத்தில் 700 புண்ணிய ஸ்லோகங்கள் இருக்கிறது. மகா திரிபுர சுந்தரியான தேவியினுடைய மகாத்மங்களை வர்ணிக்கக்கூடியதுக்கு, அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு தேவி மகாத்மியம் என்றதான பேர் வந்தது. தேவியினுடைய மகாத்மியத்தை சொல்லுகிறதான ஒரு ஸ்தோத்திரம். இந்த தேவி மகாத்மியம் சொல்லுவதற்கு முன்னாடி தட்சிண பாரதத்தில் நவாங்கம் அப்படிங்கிறதான ஞாசக்கிரியைகளை செஞ்சுதான் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்வார்கள். உத்தர பாரதத்தில் திரையாங்கம் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படக்கூடியதான கவச்சத்தை, 3 முக்கியமான கவச்சங்களை சொல்லி தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்து வருவார்கள். இப்போ தேவி மகாத்மியத்துக்கு கூடிய ஒரு அதி விசேஷம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா ஸ்லோகங்களை கம்பேர் பண்ற நேரத்திலையும் சம்சார சாகரத்திலிருந்து உத்தாரணம் செய்யறதுக்குள்ளதான ஒரு மனப்பான்மை அம்பாளுக்கு இருக்கு என்பதை எடுத்து காட்டக்கூடியதான ஒரு மகத்துவத்தை இந்த ஸ்லோகங்கள்ல, இந்த 700 ஸ்லோகங்களுக்குள்ள திணிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தாரா. தாரா அப்படின்னா நட்சத்திரம். தரணம் செய்யக்கூடியது, திராணனம் செய்யக்கூடியது, உத்தாரணம் செய்யக்கூடியது அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் அதுக்கு உண்டு. தா என்றால் தத்துவம், ரா என்றால் தத்துவ போதத்தை கொடுத்து அமிர்தத்தை ஊட்டுகின்றதான சக்திக்கு பேரு தாரா. அதனால பிரணவத்துக்கு தாரா மந்திரம் என்றதான ஒரு பெயர் உண்டு. ஸ்ரீராம மந்திரத்துக்கும் தாரா மந்திரம் என்கிறதான பெயர் உண்டு. இப்படி இது 700 ஸ்லோகங்கள்ல 4வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகத்தை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்தோத்திரங்களையும் தா அல்லது ரா, சில இடங்கள்ல தா ரா ரெண்டும் சேர்ந்தும் இந்த மாத்திரைகள் எல்லா ஸ்லோகங்கள்லையும் காணப்படும். அதற்கான காரணம், தாரா என்றால் காருண்யம் என்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தாரா அப்படிங்கிறதான 2 அக்ஷரங்கள் எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் இருக்கும். சம்சார சாகரத்திலிருந்து தரணம் செய்யறதுக்கு இந்த 700 ஸ்லோகங்கள்ல இருக்கிறதான ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் அந்த சக்தி இருக்கு. அப்படியானா இந்த ஸ்தோத்திரம் பூராவுமே எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதும் புண்ணியப்பிரதமானதும் அப்படிங்கிறதை பற்றி நாம் யோசிக்கலாம். ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னா போரும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யேத்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னா போரும். அது எல்லாத்துலயும் ரா இருக்கும், அல்லனா தா இருக்கும். அதே நேரத்துல இந்த 4வது அத்தியாயத்து 24வது ஸ்தோத்திரம்ங்கிறது சூலேன பாகினோ தேவி அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம் ஆரம்பமாகும். இந்த ஸ்லோகத்துல எங்கேயுமே உங்களுக்கு தாவும் ராவும் இருக்காது. அதனால இது ரொம்ப சிறப்பான மந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த ஸ்தோத்திரம். தேவி மகாத்மியம் சொல்லுகிற நேரத்துல பலவிதமான பிரயோக மார்க்கங்கள் இருக்கு. அதுல இந்த ஓம் ப்ரீஃபிக்ஸ் பண்றோமே, நம ப்ரீஃபிக்ஸ் பண்றோமே, அது மாதிரியே சூலேன பாகினோ தேவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வரக்கூடியதான ஸ்தோத்திரத்தை சொல்றோம். அப்படி ஓரோ வரியிலையும் சூலேன பாகினோ தேவி, சூரியன பாகினோ தேவி அப்படின்னு சொல்லி 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 தேவி மகாத்மியம் பாராயணம் பண்றதான விதம் உண்டு. அதை நம்ம டீட்டெயில் அப்புறமா தெரிஞ்சுப்போம். இகலோக போகத்துக்கும் பரலோக சுகத்துக்கும் ஒருபோல அனுகிரகம் கிடைக்கக்கூடியதான மகாசக்தி உபாசனை என்பது இந்த பராசக்தியினுடைய, அதாவது சண்டிகா பரமேஸ்வரியுடைய இந்த தேவி மகாத்ம மந்திரங்கள் தான்.
அதனால அனைத்து ஆசிரமிகளும் வர்ணிகளும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்யவும் சிரவணம் செய்யவும், ஏன்னா பாராயணம் செய்யறதுக்கு நியமனிஷ்டங்கள் உண்டு. அது முடியாது எப்படி என்றால் கூடுமான வரையில் சிரவணமாவது செய்ய வேண்டும். இப்படி சிரவணம் செய்வதனாலேயே பரிமிதமான பலனை அந்த ஜீவாத்மா பெறுகிறது அப்படிங்கிற சொல்றார். தேவி மகாத்மியம் எப்படி வந்தது, எதற்காக வந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லுகிற நேரத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்கா இந்த தத்துவசாஸ்திரத்துல. அது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. சுமேதஸ் அப்படிங்கிறதான ஒரு மகர்ஷி, சுரதன் அப்படிங்கிறதான ஒரு மகாராஜா, சமாதி என்கிறதான ஒரு வணிகன். சுரத சமாதி சமான சமாதி 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 சுஜாதரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. மகிஷாசுர ஸ்தோத்திரத்துல சுரதன் என்கிறதான மகாராஜா, சமாதி என்கிறதான ஒரு வணிகன், இவர்கள் ரெண்டு பேருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டு அவர்கள் சுமேதஸ் என்கிறதான மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் தங்குறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய மனக்கவலை போக்குவதற்கு என்ன மார்க்கம், என்ன வழி, ஏன் ஆசாபாசம் மாயாபந்தம் எங்களை விட்டு ஒழியறதில்லை, அதற்கு நீங்க தான் எப்படியாவது ஒரு உபாயத்தை சொல்லித்தர வேண்டும், அதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படிங்கிறோம். தேவி பாகவதத்தில் ரொம்ப பிரமாதமாக இந்த உபன்யாசத்தை பண்ணியிருக்கோம். இந்த சுமேதஸ் மகர்ஷி அதிபுத்திமான், மேதஸ் இருக்கக்கூடியவர், நல்ல மேதஸ் இருக்கக்கூடியவர். அதாவது நாம் போன வார சத்சங்கத்தில் சொன்னேன் இல்லவா, புத்திக்கு விதமான நாமங்கள் பிரயோக ரீதிகள் இருக்கு. ஒன்று மதி, இன்னொன்று தி, இன்னொன்று மேதா. சோ மதி தி மேதா. சாதாரணமான புத்தி சக்திக்கு தி என்றதான பெயர். விசேஷமான ஆன்மீக புத்தி சக்திக்கு தி, தியோ யோன பிரஜோதயாது, காயத்ரி மந்திரங்கள்ல வரும் அந்த தி. எனக்கு கொடு. சூரிய மண்டலத்தில் வாசம் செய்யக்கூடியதான சவித்திர தேவதையான மகா திரிபுர சுந்தரி இந்த பகிராகாசத்துல எப்படி ஜுவலனம் பண்ணி சிவராசிகளுடைய அஜ்ஞானங்களை போக்கி அவர்களுக்கு எல்லாம் வாழ்வும் ஊர்ஜத்தையும் கொடுக்கறையோ, அந்த பெரிய சூரியனுடைய ஒரு சின்ன அம்சம் என்னுடைய இதய பத்மத்தில் இருக்கிறதான இந்த இதய சூரியனுக்கு இக்னைட் பண்ணட்டும், அதாவது நெருப்பு ஏத்தட்டும். அப்படி என்னுடைய இதய பத்மம் விகிராகாசத்தில் பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போலவே என்னுடைய இதய பத்மம் இருக்கக்கூடியதான சூரியனும் பிரகாசமாகி விடுவார். பிரச்சோதயாது. அதற்கு நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதுதான் காயத்ரியினுடைய சாரார்த்தம். மதி சாதாரணமான புத்தி, விசேஷமான புத்திக்கு தி என்றதான பேரு. இந்த சாதாரணமும் விசேஷமும் கலந்து நெருப்பு போல ஜொலிக்கின்றதான பிரகாசமான தத்துவத்துக்கு பேரு மேதஸ். அப்ப இந்த மேதஸ் அப்படிங்கிறதான மகர்ஷி பிரம்மஞானி, சர்வம் தெரிஞ்சவர், திரிகாலங்களையும் உணர்ந்தவர். ஒரு மனிதனுக்கு புத்தி ரொம்ப முக்கியம். ஆனா புத்தி வழியாக தான் இறைவன் கான்டாக்ட் பண்றார். நாம பக்தி வழியாக இறைவனை கான்டாக்ட் பண்ணுவோம். அதனால அதுக்கு பலம் ஜாஸ்தி. பலம்னா சின்ன பலம் எல்லாம் கிடையாது, பெரிய பலம். இந்த பலத்தினுடைய மகாத்மம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே சர்வசக்திமான் அப்படிங்கிறது யாரு? பரபிரம்மஸ்வரூபனான சிவன் பரமாத்மா. அவருக்கு அடுத்தா போல பலம் அதிகமா இருக்கிறது யாருக்கு? மாயை. அதுக்கு கீழே பலம் அதிகம் யாருக்கு அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு. அதுக்கு கீழே பலம் அதிகம் யாருக்கு அப்படின்னா புத்தி. அதுக்கும் கீழே பலம் அதிகம் யாருக்கு அப்படின்னா மனசு. அதுக்கும் கீழே பலம் அதிகமாக யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்திரியங்கள். அதற்கும் கீழே பலம் யாருக்கு அப்படின்னா சரீரம், உடம்பு. இந்த கிரமத்தில் தான் சக்தியினுடைய மகாத்மத்தை சொல்லுகிறது உபனிஷத்துக்கள். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக, முக்கியமாக கட்டோபனிஷத்துல ரொம்ப நல்லா வியாக்கியானம் பண்ணியிருக்கிற தத்துவங்கள் இல்லை. அப்ப சர்வேஸ்வரனான பரமேஸ்வரன், மாயை, ஜீவாத்மா, புத்தி, மனசு, இந்திரியம், சரீரம். இதுதான் கிரமம். யாருக்கு எத்தனை பலம் இருக்குன்னு கேட்டா இப்ப இந்த வரிசையில் நாம் தெரிஞ்சுக்கணும். ஹையஸ்ட் பிரம்மன் அப்படிங்கிறதான சிவம். லோவஸ்ட் யாருக்கு அப்படின்னா சரீரம். அப்ப நம்ம உடம்பை விட அதிகம் இருக்கு பலம் இதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். இந்த எல்லா சக்தியையும் அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இறைவனோடு இன்டராக்ட் பண்றதுக்கும் சக்தி இருக்கக்கூடியதான புத்திக்கு பேர் தான் மேதஸ். ஒரு ஒன் வே, ஒரு டபுள் கேரேஜ், ஒரு மல்டி லைன் அப்படி ஆகிறது. இப்படிதான் ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு இறைவனை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுறார். இறைவனை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மளுடைய கடமை. நாம் பிறந்ததுக்காகத்தான். உபதேச சம்பாதம் எல்லாம் எப்ப நடக்கிறது, எந்த நிகழ்ச்சி இந்த தேவி மகாத்மத்துக்கு வழி கொடுத்தது அப்படிங்கிற நேரத்துல சுவேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜாவுக்கும் சமாதி என்கிறதான வணியனுக்கும் பராசக்தியினுடைய இந்த மாயா தத்துவத்தை உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை கேட்டு அவர்களுக்கு தெளிவான ஞானம் உற்பத்தியாகவும் ஹிமாலய பார்ஸ்வத்தில் போய் உட்கார்ந்து அவர்கள் தபசு செய்து பராசக்தியோட நவாக்ஷரி மந்திரத்தை உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை சொல்லி தேவத்தியானாதிகளை பண்ணி அம்பாள் பிரத்யட்சமாகி 2 பேர்ட்டையும் கேட்கிறா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அது கேட்டா போல அம்பாள் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். மகாராஜன் கேட்கிறா, நான் இறந்து என்னுடைய கைக்கு போறதான என்னுடைய ராஜ்யம், என்னுடைய பிரஜைகள் எல்லாரும் எனக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிறார். ததாஸ்து அப்படின்னு விடுறார். வணிகன் சொல்றார்,
நான் மாயாபந்தத்திலிருந்து முக்தனாகி விட்டேன், அதனால எனக்கு எப்பவுமே உன்னுடைய பாதபங்கஜங்கள்ல பக்தி சத்தை வேண்டும், நான் உங்களுடைய இருக்க வேண்டும், அதான் அனுகிரகம் பண்ணு அப்படின்னார். ததாஸ்தூன்னு அவருக்கும் கொடுத்தார். அப்ப அவங்களுடைய ஆயுசு முடிகிற வரையில் அவங்க நன்னா வாழ்ந்து அம்பாளை பரிபூர்ணமாக உபாசனை பண்ணி அம்பாள் நேரடியாக பார்த்து அனுகிரகம் பெற்றவர்கள் இந்த மகாத்மாக்கள். இதற்கு சுமேதஸ் அப்படிங்கிறதான மகர்ஷி காரணமானார். இந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்த்தா 2வது மன்வந்தரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆனா இதை வியாக்கியானம் அதிகமாக பண்ணது 7வது மன்வந்தரத்துல. வரப்போறது சாவர்ணி மனு அப்படிங்கிறதான 8வது மன்வந்தரம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற நேரத்தில் தான் இவங்க சொல்றா ஸ்டாப், இது எப்ப நடந்ததுன்னு கேட்கறாவா. அப்ப சொல்றா சமேதஸ் மகர்ஷி, இது 2வது மன்வந்தரத்தில் நடந்ததான விவகாரம். இந்த மது கைடவர், சும்பன் நிசும்பன், சண்டமுண்டன் இப்பேற்பட்டதான அரக்கர்கள் எல்லாம் வதம் செய்வதற்காக அம்பாள் தன்னுடைய வித்தியஸ்தமான உருவங்கள்ல பிரகடிதமாகி அவர்கள் எல்லாம் நிகிரகம் செய்து இந்த உலகத்துக்கு சந்துலனம், ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல உபதேசம் பண்ணி கொடுத்தாள் அப்படிங்கிறதான தத்துவத்தை சொல்லும். அதான் இதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகங்களை சொல்ல வரதுக்கு காரணம், யதா யதாகி சாதுனாம் துக்கம் பவதி தானவஹா, எப்பப்பெல்லாம் சாது ஜனங்களுக்கு துக்கம் ஏற்படுகிறதோ அப்பப்பெல்லாம் நாம் ததா தேசாம் ச ரக்ஷார்த்தம், அவர்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக தேகம் சந்தாரயாமியகம், நான் இந்த உருவத்துல தெரியப்படுகிறேன், அது இல்லைன்னா என்னை யாராலையும் பார்க்கவே முடியாது அப்படின்னு தானவர்களிடம் அம்பாள் சொல்லுகிறார். அப்பேற்பட்டதான் இந்த மன்வந்தரத்தினுடைய கணக்குகள், மன்வந்தரத்திற்கான மகாத்மியங்கள், இதெல்லாம் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு மன்வந்தரம் என்பது 71 மகாயுகம். ஒரு மகாயுகம் என்பது 43,20,000 வருஷம், அதாவது 4.32 மில்லியன் இயர்ஸ் ஒரு சதுர்யுகமாகிறது. இப்ப நடக்கிறது 7வது மன்வந்தரம். அப்ப 6 மன்வந்தரம் இதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடுது. ஏன்னா இது 2வது மன்வந்தரத்தில் நடந்த விஷயம். அப்போ 1840.32 மில்லியன் இயர்ஸ், அதாவது 1.84 பில்லியன் இயர்ஸ் ஹியூமன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததான திவ்ய சரித்திரத்தை தான் நாம் இப்பொழுது வைவஸ்வத மன்வந்தரத்தில் உட்கார்ந்து இந்த விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். முதல் மன்வந்தரம் என்பது ஸ்வாயம்பு மனுவனுடையது. 14 மனுக்கள் சேர்ந்ததுதான் மன்வந்தரம். ஸ்வாயம்பு, ஸ்வாரோச்சிஷன், உத்தமன், தாமசன், ரைவதன், சக்ஷுஷன், வைவஸ்வதன், சாவர்ணி. சாவர்ணி 8வது அடுத்த மன்வந்தரம். அது தட்ச சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்த சாவர்ணி அப்படின்னு முடியும். இந்த வைவஸ்வத மன்வந்தரம் இப்போ நாம இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல இந்த பாரத தேசத்துல உட்கார்ந்து, சில பேர் அந்நிய தேச வாசம் பாரதத்துல பிறந்திருப்பார்கள், எப்படியோ எங்கெங்க இல்லாமோ இருந்து globally we are all getting connected in the name of பராசக்தி, சுமேதஸ் மகர்ஷி, சுரத மகாராஜா, சமாதி, பரமேஸ்வரன், பார்வதி தேவி, பிரம்மதேவன், மார்க்கண்டேய மகர்ஷி, ஹயக்ரீவ மகர்ஷி, அகஸ்திய மகர்ஷி, இப்படி எல்லாருடைய உதவியினாலையும் நம்மளுடைய இந்த ஜீவாத்மா இஸ் கெட்டிங் கனெக்டட். அப்ப இதுல இருந்து என்ன ரகசியம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஜீவாத்மா அந்த 1.84 பில்லியன் இயர்ஸ்க்கு பழக்கமாக இருக்கக்கூடியது, அவ்வளவு வயசா இருக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்கு. அப்ப இதுவரைக்கும் ஏன் முக்தி கிடைக்கல, ஏன் மோட்சம் கிடைக்கல, இது ஒரு கேள்விக்குறி. நாம இப்ப இந்த உபன்யாசத்தை கேட்டுக்கிறதுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு அப்படி இருக்கலாம். அம்பாள் யாருக்கு எதை கொடுக்குறா, எப்ப கொடுக்குறா, எப்படி கொடுக்குறாங்கிறது அம்பாளுக்கு மட்டுமே தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை நம் பூர்வ ஜென்மாக்கள்ல பண்ணதான புண்ணியத்தினால்தான் நமக்கு அம்பாள் நம்மளே தேர்ந்தெடுத்திருக்கா. இந்த ஜென்மாவில் இந்தந்த ஊர்களில் இந்தந்த மாதா பிதாக்களுக்கு பிறந்து இந்த பாராயணத்தை எல்லாம் நீங்க பண்ணுங்கோ, காதால கேளுங்கோ, அப்புறமா என்னுடைய மனிதீபத்துக்கு உங்களுக்கு எல்லாம் வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காளோ என்னமோ தெரியாது. அதனாலதான் இகலோகத்தில் இருக்கிறதான போக சுகங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கக்கூடியதான ஆத்ம சுகத்துக்கும் ஒரே நேரத்தில் அனுகிரகம் செய்யக்கூடியதான அந்த பராசக்தியினுடைய உபாசனா மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள பாக்கியம் கிடைத்திருக்கு நமக்கு. அப்ப இந்த 2வது மன்வந்தரத்துல வாழ்ந்தவர்கள் தான் சுமேதஸ் மகர்ஷியும் சுரத மகாராஜாவும் சமாதிங்கிறதான வணிகம். ஒரு மன்வந்தரம் என்பது 306.72 மில்லியன் ஹியூமன் இயர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒரு மன்வந்தரம். பிரம்மாவனுடைய பூர்ண ஆயுஸ் என்பது 72,000 கல்பங்கள். ஒரு மன்வந்தரம் என்பது 51.12 மினிட்ஸ் தான் பிரம்மாவுக்கு. அப்படியானா இந்த கணக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. நாம் கொடுத்து வச்சிருக்கோம் நம்மளுடைய இந்த வயசுல இந்த சூழ்நிலையில நாம் இந்த தத்துவங்களை கத்துக்கொள்கிறோம் அப்படின்றார். இது சங்கல்பத்துல சொல்லுகிறார்கள். துதிய பரார்த்வே ஸ்வேத வராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்தீவே பாரத வர்ஷே பரதக்கண்டே மேரோகோ தட்சிணே பார்ஷே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவகாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்டியாக சம்பத்சராணாம் மத்தியே. துதிய பரார்த்தம் அப்படியே 2வது பரார்த்தம், பகல் முடிஞ்சு இரவு. பிரம்மாவுக்கு 2 பரார்த்தங்கள், டே அண்ட் நைட்டு. அப்ப அந்த டே முடிஞ்சு இப்ப நைட்ல இருக்காரு. ஆக்சுவலி ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. 50 வயசு முடிஞ்ச பிரம்மாவுக்கு
ஒரு சொல்ப சில்லறை. ஏன்னா அவருக்கு மன்னந்தரமே வந்து மினிட்ஸ் தான். நம்மளோட ஒரு லட்சக்கணக்கான வருஷங்கள் அவருக்கு வந்து ஒரு மினிட்டு தான் வருது. அப்ப அவருக்கு வந்து 50 வயசு முடிஞ்சு 51 வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட 36,000 கல்பங்கள் முடிஞ்சு கொடுத்து. ஏன்னா 70 மொத்தம் இருக்கிறது. ஆனா நம்ம இரண்டாவது திடீய பதார்த்தம் ஸ்வேதவராக கல்பம். ஸ்வேதவராக கல்பம் வந்து 72,000 கல்பங்கள் இருக்கு பிரம்மாவனுடைய ஒரு ஆயுசுக்கு. அதுல கல்பங்களுடைய பேரெல்லாம் நம்மகிட்ட இல்லை இப்போ. ஆனா வரப்போறதான 30 கல்பங்களுடைய பேரை வந்து வாயு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம கல்பங்கள் டீட்டெயிலா கத்துக்கிற சமயங்கள்ல தெரிஞ்சுப்போம் அதனுடைய பேர்ல. அப்படின்னா இப்போ நடக்கிறது ஸ்வேதவராக கல்பம். வரப்போறதான அடுத்த கல்பம் எது வரப்போகுது அப்படின்னா நீலலோகித கல்பம் வரப்போறது. அந்த 30வது கல்பத்துக்கு பேரு பித்ருகல்பம். இப்ப டீட்டெயிலா எல்லாம் அப்புறமா தெரிஞ்சுப்போம். இந்த தேவி மகாத்மத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி முன்கருதலாக தேவி கவச்சம் அப்படிங்கிற ஜபம் பண்ணவும், அதன் பிறகுதான் தேவி மகாத்மத்தை வந்து ஜபம் செய்ய வேண்டும். இதுதான் விதி. அப்படியானா மட்டும்தான் சர்வத்திர விஜயம் உண்டாகும். பரிபூர்ணமா அம்பாளுடைய கிருபா கடாட்சம் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விதிச்சிருக்கா. ஒவ்வொரு ஸ்லோகங்கள் படிக்கிறது ஒவ்வொரு விதி முறை இருக்கு. அதை காப்பாத்தின அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். அப்பதான் அதுக்கு பலன் கொடுக்கும். அது தேவி மகாத்ம பாராயண கிரமம் என்பது வந்து ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து ஃபெரோஷியஸ் ஃபேஸ் இருக்கக்கூடியதான தேவிமார். அப்புறமா மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. சரஸ்வதியோ லட்சுமியோ துர்கையோ கிடையாது, எல்லாம் மகா ஆட் பண்ணியிருக்கா. 2 யுத்த வீரத்தில் இருக்கக்கூடியதான சூழ்நிலை. அந்த ஒரு தத்துவத்தை நாம் கடைபிடிச்சு அம்பாளை பரிபூர்ணமாக தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஆர்வத்தோட உபாசனை செய்கிறோம் என்றால் அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால்தான் இந்த தேவி மகாத்ம பாராயணம் என்பது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நியமனிஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகம். நியமனிஷ்டங்களும் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற பட்சம் அதுக்கேற்ற மாதிரியே அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான வரங்களும் நாம் பெறக்கூடியதான அனுகிரகங்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ஒருவர் வந்து பிரம்மாவுடைய பதத்துக்காக முயற்சி செய்யறார், ஒரு இந்திரனுடைய பதவிக்காக முயற்சி செய்றார் அப்படின்னா டஃபஸ்ட் சாதனைகள் செய்ய வேண்டியிருக்கும். சாதாரண ஏதோ ஒரு சின்ன ஜென்மா கிடைச்சா அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற வேலையில் ஒரு சம்பளம் கிடைக்கலன்னா யாருக்கோ கல்யாணம் ஆகணும் இல்லைன்னா யாருக்கோ சத்கதி கொடுக்கறதுல சின்ன விஷயங்கள். இதுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டை பற்றி ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து சாதனைகளுடைய தீவிரதை அதிகமாகும். அதைத்தான் இது சொல்லி வருது. அதனால மகா திரிபுர சுந்தரியுடைய திருப்திக்காகவும் அனுகிரகத்துக்காகவும் நாம வந்து அம்மா தாயே இந்த இகலோகத்துல கொஞ்சம் சுகபோகங்களை எல்லாம் கொடுத்து பயபக்தி சித்தையை கொடுத்து குரு ஜலத்துல நம்பிக்கை வந்து உங்ககிட்ட எனக்கு நம்பிக்கை வந்து பரிபூர்ணமான ஒரு பயபக்தி சித்தையோட அநாயேச மரணம் வினாதைன்யேன ஜீவிதம் மரண சமயே தவ பாத தர்சனம் தேகிமே பரமாத்மனே அப்படிங்கிறதான ஒரு சின்ன மாடஸ்ட் வே ஆஃப் லைஃப் எனக்கு லீட் பண்றதுக்கு இந்த யுகத்துல அனுகிரகத்தை செய். நீ இந்த யுகத்துல அனுகிரகம் செஞ்சிருக்காய் அப்படின்னா பரத்தில் நிச்சயமாக நான் அவனை ஜீவத்துக்கு வந்துடுவேன். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. யுகத்துல அனுகிரகம் யாரு கிடைக்கிறதோ அவனுக்கு பரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அதனால இப்ப எனக்கு சின்ன சிற்றின்பங்கள் சின்ன விஷயங்கள் இந்த ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒரு ஆரோக்கிய திடகாத்திரமான வாழ்வை கொடுத்து சத்கர்மா பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளதான பாக்கியம் உன்னுடைய பாதவங்கங்கள்ல நித்தியமான பக்தி சத்தை இது இருக்கும்படியான ஒரு சின்ன ஒரு அனுகிரகம் போரும். ரொம்ப பெருசாலும் வேண்டாம். எனக்கு இந்திர பதவி வேண்டாம், பெரிய சித்தனாக வேண்டாம், ஹை லெவல் ஒண்ணுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுக்கு சமாதியோட சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணா போடும். இந்த சுரத மகாராஜாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போக வேண்டாம். அப்ப அப்படி நிஷ்காமியமாக இந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்யவோ அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை யாராவதும் சொன்னதை சிரவணம் செய்யவோ செஞ்சா கூட போரும். நமக்கு வந்து தேவையான வரங்கள் எல்லாம் அம்பாடும் என்று கிடைத்து விடும். பக்தி ஸ்ரத்தை இதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் அம்பாளை நம்மளால கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியும். மகாத்மா அப்படின்னா என்ன? மகத்தை வந்து விவரணம் செய்யக்கூடியது, விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாத்மியம் என்று பேர். மகத் என்றால் பிரம்ம தத்துவத்துக்கு மகத்துவம் என்று பேர். மகத் தேவி மகாத்மியம் பப்ளிக்குக்காக, அதாவது பொதுஜன மத்தியத்துல பாராயணம் பண்றது ஒண்ணு, சொந்தம் வீட்டுல தனக்காக மட்டும் தன்னுடைய ஸ்ரேயஸ்க்காக மட்டும் ஜபம் பண்றது ஒண்ணு. இப்படி 2 விதமாக இருக்கு. அதாவது சுயநலத்துக்காக ஒண்ணு, இனி ஒண்ணு வந்து எல்லாருடைய நலத்துக்காகவும். இப்படி 2 மார்க்கத்தில் தான் இந்த பாராயணம் செய்யப்படும். சொந்த விஷயத்துக்காக மட்டும் பண்றதான பாராயணத்துக்கு டு சம் எக்ஸ்டென்ட் சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 6 நியமங்கள் சொல்லியிருக்கு. இந்த 6 நியமங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா தேவி மகாத்மிய பாராயணம் விபலமாகிவிடும், பலம் கிடைக்காம போயிடும். அதனால ரொம்ப ஸ்ரத்தையோடு தெரிஞ்சுக்க வேண்டியதான நியமங்களை தெரிஞ்சுப்போம். ஒன்று, சங்கீதத்தோட ஜபம் பண்ணக்கூடாது, பாராயணம் பண்ணக்கூடாது. சுத்தமாக மந்திரத்தை வந்து உச்சாரண கிரமத்தில் ஜபம் செய்ய வேண்டும். 2வது ரூலு, ரொம்ப வேகமாக ஜபம் பண்ணக்கூடாது. அடிச்சோம் பிடிச்சோம் கவுத்தோம் அப்படின்ட்டு 10 நிமிஷத்துல முடிச்சிடக்கூடாது. நிதானமாக நிறுத்தி
அந்த ரசத்தை அனுபவிச்சு நாக்கில் ஒவ்வொரு மந்திரம் சொல்ற நேரத்திலையும் வித்தியஸ்தமான ஸ்வீட்டு சாப்பிட்றத வித்தியஸ்தமான ஸ்வீட்டு நமக்கு எப்படி ஏற்படுகிறதோ நாக்கில், அது போல ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் இருக்கக்கூடியதான மகத்துவம் ரசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த மந்திர ரசத்தை அனுபவிக்கிறதுனால மந்திர சாஸ்திரம் தெளிவாகும். தலையை அசைச்சுக்கிட்டு ஜபிக்க கூடாது. சில பேர் உட்காந்து ஆடுவாப்படி பூத பிரேதம் பிசாஜ் பிடிச்சா மாதிரி. சாதாரணமா யாருக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்றதுல குரு சண்டால யோகம், ப்ரஹஸ்பதியும் ராகுவும் சேர்ந்து ஜாதகத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்தாலானா அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒழுங்கா ஜபிக்கிறதுக்கு. அப்ப அந்த கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரதுக்காக உடம்ப போட்டு அசைக்கின்றே இருப்பா. உடம்பு அசைகிற நேரத்தில் என்ன அப்படின்னா அசைகிற இடங்களுக்கு எல்லாம் எனர்ஜி போகும். அப்போ ஒரு குடத்துல தண்ணி ரொப்புற நேரத்துல குடத்துக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு, ரொப்பிட்டே இருக்காரு, ஆனால் ஃபுல்லாக மாட்டேங்கிறது. ஏன்னா கீழே போயிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு வாட்டர். அப்ப அந்த குடம் ஒரு நாளைக்கும் கடம் ஃபுல்லாகாது. அது போல ஜபிச்சுட்டே இருப்பான், ஒரு பிரயோஜனம் இருக்காது, வாட்டுக்கு போயிட்டு இருக்கும். உட்காந்து ஆடி 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 ஜபிக்கிறது பண்ணவே கூடாது. கீதாச்சாரியன் சின்மயானந்த சுவாமி சொல்லுவார், பட்டி மாதிரி உட்காரணும் அப்படிம்பார். நடு எலும்பு அப்படி ஒரு கோவில் இருக்கிற துவஜஸ்தம்பம் மட்டமா இருக்கணும் அப்படிம்பார். அப்படிதான் அதில் கத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கான காரணம் உண்டு, அதுதான் என்னுடைய யாதார்த்தியம். ஆனா இந்த டிரான்ஸ்மிஷன் எல்லாம் எது வழியாக டிராவல் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த இடா பிங்களா சுஷ்மனாங்கிறது, இந்த சுஷ்மனா அந்த அக்னி பிராணன் பராசக்தி டிராவல் பண்றாளே அது வழியாகத்தான் ஆன்மீகம் புத்திக்குள்ள என்டர் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஸ்ட்ரெயிட்டா அப்படி உட்காந்து இந்த மந்திராதிகள்லாம் ஜபம் பண்ணணும் தபம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல காரணம். 4வது அவங்களே எழுதினதான தேவி மகாத்மிய கிரந்தத்தை வாசிக்க கூடாது, படிக்க கூடாது. சொந்தம் கைப்பட எழுதினதான கிரந்தத்தை தானே உட்காந்து வாசிக்க கூடாது. ஆனால் நம்ம இதை எழுதி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். அது ஆயிரக்கணக்கான பலனை கொடுக்கும். இப்போ லலிதா சகஸ்ரநாமம் தேவி மகாத்மியம் கைப்பட எழுதி இனியொருத்தருக்கு படிக்க கொடுக்கலாம். அல்லது ஒரு கோவில் கட்டுற நேரத்தை அந்த கோவிலுடைய அஸ்திவாரத்தை கீழே போடலாம் இந்த புஸ்தகத்தை. அவ்வளோ சக்தி கொடுக்கும் அது. அதெல்லாமே தானே எழுதி தானே படிக்கக்கூடாது, இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும். 5வது ரூலு, ஸ்தோத்திரத்தில் இருக்கிறதான அர்த்தம் தெரிஞ்சுக்காம இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்யக்கூடாது. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அதை பாராயணம் செய்ய வேண்டும். ரொம்ப மைல்டா தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒச்சத்தில் ஜபிக்காம ரொம்ப மௌனமாக ஜபம் பண்றது தப்பு, நாட் அலோடு. அடுத்தவங்களுக்கு கேட்கும்படியாக சத்தமா ஜபிக்கணும், அக்ஷர ஸ்பஷ்டதையோட சத்தமா ஜபிக்கணும். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் யாருக்கு? சொந்தமா வீட்டில் ஜபிக்கிறதுனால இல்ல, பப்ளிக்ல பெர்ஃபார்மன்ஸுக்காக உலகத்தில் இருக்கிறதான எல்லாருக்காகவும். சப்போஸ் ஒரு இடத்துல பூஜை வச்சிருக்கா, அவங்கள பாராயணத்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்னா அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகேட், நாட் ஃபார் செல்ஃப். தெரிஞ்சா? இனிமே அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா இந்த சண்டி அப்படிங்கிறதா நாமத்தினுடைய அர்த்தம். சண்டி அப்படிங்கிறதா நாமத்துக்கு ஏன் இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கா, வாட் இஸ் இட் அப்படி தெரிஞ்சுக்க போறோம்னா பிரதம காரணம், அதாவது ஒரு ரூல் என்றதுன்னா எதனாலையும் நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு மகத்தத்துவம், அதனால இதுக்கு சண்டி என்றதான பேர். அதாவது மகாத்மத்தினாலையும் அனுபவத்தினாலையும் ஞானத்தினாலையும் எதனாலையும் அளந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மகாத்மியம் இருக்கக்கூடியது. இன்ஃபினைட் சொல்லுவா, லிமிட்லெஸ், பவுண்டரி இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டம் பூனங்களைப் போல பறந்திருக்கக்கூடியதான மகத்துவம் இருப்பதனால அந்த பிரம்மத்துக்கு சண்டி என்றதான பெயர். அசாதாரணமான குணமகிமைகள் இருக்கக்கூடியதான நாம் அதுதான் சண்டி அப்படிங்கிறது. 3 பிரம்மத்தினுடைய பட்ட மகிழ்ச்சி. சௌந்தர்யகரில் நாம் கத்துட்டோம் அல்லவா, புராந்தக புறவாசினியர் கத்துட்டோமே நம்ம ஒரு மந்திரத்தை. புராந்தகனான அந்த பிரம்ம அவனுடைய பட்ட மகிழ்ச்சி அந்த அம்பாளுக்கு பேர் தான் சண்டி. கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவள், பயங்கரமான கோபாக்னியினால ஜொலிக்கக்கூடியவள். ஏன்னா சண்டி அப்படிங்கிறதான நாமமே எதுலேருந்து வருது அப்படின்னா கோபத்தினுடையது, ஒரு தாது மந்திரம் தான் அது. ஏன்னா இந்த பிரம்மன் இந்த நேரத்துல மகாருத்ரனாக வரார், மகாபிரளயம் போலதான மகாருத்ரன். அந்த ருத்ரனுடைய கோபம் பயத்தை ஊட்டுகிறது. மகா கோபிஷ்டனான அந்த மகாருத்ரனுடைய பட்ட மகிழ்ச்சியான பரமேஸ்வரி என்பதனால அந்த தேவிக்கு சண்டிகா என்றதான பேரு சூட்டப்பட்டது. அதிகம் கோபம் இருக்கக்கூடியவள். சண்டிதே குப்பியதே அப்படின்னு, குப்பியகா அப்படின்னா கோபம். அதுல இந்த சண்டி அப்படிங்கிறது வாச்சகமாகவும் பரபிரம்ம மகிழ்ச்சிங்கிறது வாச்சியமாகவும் இருக்கு. அப்போ இங்க வாச்சகம் அப்படிங்கிறது சிவம், வாச்சியம் என்பது சக்தி. அதனால சிவனும் சக்தியும் 2 பேரும் சேர்ந்தேதான் இந்த லீலைகளை எல்லாம் அவங்க அவதரணம் செய்கிறார்கள். எதற்காக அப்படின்னா பிரபஞ்சத்துல லெப்ட் அண்ட் ரைட் சுத்தி நடக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் கருணை காட்டி அவங்களுக்கு மோட்சபதத்தை அளிப்பதற்காக இந்த பெரிய ஒரு டிராமா போட்டு இந்த டிராமாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறான், பார்ட்டிசிபேட் பண்றான். ஒரு யுத்தத்துல 50 லட்சம் பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணா அப்படின்னா 50 லட்சம் பேருக்கு தான் அந்த வெற்றி, ஒருத்தருக்கு மட்டுமல்ல, அந்த ராஜாவுக்கு மட்டுமல்ல, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் அந்த வெற்றியில ஒரு பங்குண்டு அல்லவா. அது போலதான் பிரம்மத்துக்கு அதனுடைய பிரதம வீக்ஷணம் என்பது தர்மம். அந்த தர்மம் என்பது ஆதிசக்தியாக பராசக்தியாக சண்டிகா தேவியாக இருக்கிறாள். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படிங்கிறதால 4 சதுர்வித புருஷார்த்தம் இருக்கு அல்லவா. எல்லாத்துக்கும் பேசு தர்மம். வேதத்துக்கு கூட
பேஸு ஃபவுண்டேஷன் வந்து தர்மம் தான். ஸோ தர்மம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அதாவது ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி தான் பரபிரம்மத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்ல போகிறது. சண்டிகா பரமேஸ்வரி வந்து துரியாம்பா அப்படிங்கிறதா நாமத்தில் தெரியப்படுகிறது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்கள் 3 பேரும் சேர்ந்தா அதுக்கு துர்யா அப்படிங்கிறதான பேரு. அப்ப துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்றதான 3 பேரும் சேர்ந்ததான நிலைக்கு பேரு தான் சண்டிகா என்கிறதான துரியாம்பா. துரியா அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. ஜாகிர, சொப்ன, சுஷுப்தா, துரியா, துரியாதீதா அப்படிங்கிறதான 5 அவஸ்தைகள் இருக்கு ஜீவாத்மாவுக்கு. அதே துரியா அப்படிங்கிறது வந்து சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அதுபோல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இவர்கள் 3 பேரையும் சேர்த்து வரக்கூடியதான தத்துவம் என்னவோ அதுதான் சண்டிகா என்கிறதான தத்துவம். இப்ப மனித ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஜாகிர, சொப்னா, சுஷுப்தா தூக்கத்திலே ஒண்ணுமே தெரியாம போயிடுறது. தூக்கமே இறந்ததுக்கு சமமாகிறது. வாட் இஸ் தேர் பியாண்ட் தட்? அன்எக்ஸ்பிளைனபிள். ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா, அடுத்து துரியாவஸ்தா, அதுக்கு அடுத்து துரியாதீதம். இப்போ துரியாவஸ்தையிலேயே எல்லாம் கலந்து விடும், சாயுஜ்யமாகி விடும். அதுக்கப்புறம் அந்தந்த பக்கம் திருப்பி பார்த்தா கூட ஒன்றும் அவேர்னஸ் கிடையாது, புத்தி கிடையாது, மனசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாத ஒரு நிலையாயிடும். அதை சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் 3லேருந்து தப்பிச்சிருக்கு இந்த ஆத்மா அப்படிங்கிறதான் அர்த்தம் உருவாகும். அப்படிதான் இந்த சண்டிகா அப்படிங்கிறதா நாமத்துக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அபரிமிதமான அர்த்த வியாக்கியானம். இந்த நாமத்துக்கு ஈடான ஒரு வார்த்தை இல்லை. என்ன, பிரம்மத்துக்கு ஈடாக இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். இறைவனுக்கு சமம் இறைவனுடைய நாமம் தான். அடுத்த என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, இந்த தேவி மகாத்மத்தில் இருக்கிறதான மந்திர ரகசியம், மந்திர சாஸ்திரம்னு சொன்னோமே, அது ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா நவாட்சரி மந்திரம். பஞ்சதசாட்சரி இருக்கு, ஷோடசி இருக்கு. ஏகாட்சரியிலிருந்து ஆரம்பிச்சு பலவிதமான அக்ஷரங்கள், 28 அக்ஷரங்கள் சேர்ந்து மகாகணபதியினுடைய மந்திரம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப். இதுல முக்கியமானது வந்து ஷோடசாட்சரி, நவாட்சரி. தேவி உபாசனைகள்ல தேவி மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிற நேரத்துல இந்த 2 தத்துவங்கள் பரிபூர்ணமாக அந்த ஜீவாத்மா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நவாட்சரி மந்திரம், சப்தசதி ஸ்தோத்திரம், இது 2ம் வந்து சக்தி உபாசனையில வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிறது. இதுலயும் இந்த தேவி மகாத்மத்திற்கிறதான, அதாவது சப்தசதி ஸ்தோத்திரத்தில் இருக்கிறதான மகத்துவம் என்ன அப்படின்னா, சக்தியே வந்து தன்னுடைய முகபத்மத் வழியாக சொன்னதான மகாத்மியங்கள், ரகசியங்கள். அது என்ன சொல்றா தேவி அப்படின்னா, நான் வந்து பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிறேன். ரொம்ப அபூர்வம். எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு சொல்லிக்க முடியும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க யாரு அப்படின்னு. பராசக்தி ஒருவள் தான் இந்த இடத்துல இந்த சண்டிகா பரமேஸ்வரியாகி தோற்றமளித்தவள் சொல்றா அப்படின்னு, நான் பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிறேன், நான் தான் பிரம்மஸ்வரூபிணி, வேற யாரும் கிடையாது, எல்லாம் என்னிலிருந்து உற்பத்தியானதுதான் அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லுவார். அப்படி நவாட்சரி வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக ஸ்ரீவித்யா மந்திரஸ்வரூபிணி, அதுதான் பஞ்சதசாட்சரி. பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப விரிவாக லலிதா சகஸ்ரநாமத்தில் கத்துட்டு இருக்கோம். தேவி மகாத்மத்தை நவாட்சரி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீவித்யா மந்திரம் என்றதான பேர் இருக்கு பஞ்சதசாட்சரி. லலிதா சகஸ்ரநாமத்தில் த்ரூ அண்ட் த்ரூ வந்து இந்த பஞ்சதாட்சரி வித்யா தான் இருக்கு. வாக்பவ பீஜம், காம பீஜம், சக்தி பீஜம் அப்படின்னு 3 கூடத்ரய கலேபராயே நமஹ 3 கூடங்கள் இருக்கு. பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். அதுதான் வாக் பீஜம், காம பீஜம், சக்தி பீஜம் என்றதான பெயரில் தெரியப்படுகிறது. இதுக்கு பாலாமந்திரம் என்றும் அழைப்பார்கள், ஸ்ரீவித்யா என்றும் சொல்லுவார்கள். இது எல்லாமே வந்து இந்த கூடத்திரயத்தினுடைய ரூபாந்தரங்கள் தான். வித்தியஸ்தமான நாமங்கள்ல தெரியப்படுறதை தவிர எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இது எல்லாத்திலுமே வந்து ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா சக்தி பீஜம். சக்தி பீஜம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது காளி, தசமகா வித்யாவில முதல்ல வரக்கூடியதான அம்மா, அதான் காளி தேவி. காளிதான் சக்தி பீஜமாக இருக்கக்கூடியவள். அந்த கூடத்திரயங்கள் பஞ்சசாட்சியில எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போலவே இந்த கூடத்திரயங்களுடைய மகாத்மியம், ரகசியம் எல்லாம் சேர்ந்ததுதான் நவாட்சரி மந்திரம். இந்த நவாட்சரி மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நவாட்சரி மந்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேவி மகாத்மத்திலே ஸ்லோகம் இருக்கு. வாங்மாயா பிரம்மசூ தஸ்மாது ஷஷ்டம் வக்ர சமன்விதம் சூரியோ வாமஸ்ரோத்ர பிந்து சம்யுக்தஷ்டா திருத்தீயகः நாராயணேன சம்மிஸ்ரோ வாயுச்சாதர யுக்ததா விச்சை நாவார்ண கோணுகு ஸ்யான்மஹதான ஆனந்ததாயகா. சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி தேவி, காளிகா பரமேஸ்வரி, சந்திரன், சூரியன், மகேஸ்வரன், பிரம்மா, நாராயணன், வாயு, இவங்க அத்தனை பேர், இந்த 9 பேருடைய பார்ட்டிசிபேஷன் தான் இந்த நவாட்சரி மந்திரம். அப்ப நவாட்சரி மந்திரம் சொல்லிவிட்டோமானா அனைத்து தெய்வீக சக்திகளையும் நம்ம வந்து அடைந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். இதுல அப்படின்னு நீட்டுகின்றதான தீர்க்கம் இருக்கே, அதுக்கு பேரு விஷ்ணு, நாராயணன். இப்ப டா இருக்கு, டா அப்படின்னா அந்த தீர்க்கம் போடுறோமே, இந்த நீட்டுறது தீர்க்கம், அதுக்கு பேரு நாராயணன் அல்லது விஷ்ணு. அப்ப இந்த விஷ்ணு அப்படிங்கிறத நாராயணன் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த நாமத்துக்கு, அந்த மாத்திரைக்கு மகத்துவம் ஏற்படுகிறது. அப்ப விஷ்ணு வந்து இன்செப்பரபிள் ஃப்ரம் பராசக்தி, பராசக்தி இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் சிவம். அதைத்தான் முன்னாடி நான் சொன்னேன், சிவத்தினுடைய வலது பாகம் விஷ்ணு, இடது பாகம் சக்தி. அப்போ விஷ்ணுவும் சக்தியும் சேர்ந்தா சிவன் ஆகிவிட்டது. சிவன் தனியாக இருந்தாரானா விஷ்ணுவும் சக்தியும் அதில் ஐக்கியமாயிருக்கான்னு அர்த்தம்.
இப்படி ரொம்ப முக்கியமான சிவம் விஷ்ணு சக்தி அதை வந்து சாக்தம் வைஷ்ணவம் சைவம் அப்படின்னு தெரியப்படுகிறது. அதுக்கு கீழே வந்து காணாபத்தியம் கார்த்திகேயம் சௌரம் அப்படிங்கிறத இனி ஒரு ஸ்டெப் லெவல் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நவாட்சரி மந்திரத்துல நாம் என்ன கத்துக்கு போமோ அதுதான் ஷோடசாட்சரி மந்திரம்ங்கிறதான ஸ்ரீவித்யா உபாசனையிலையும் இருக்கு. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை வந்து விரிவாக நாம் கத்துக்கிறது லலிதா சகஸ்ரநாமத்துல. இந்த நவாட்சரி மந்திரத்தினுடைய மகாத்மத்தை விரிவாக நாம கத்துக்க போறது தேவி மகாத்மத்துல. அப்போ முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், வாக்பவ பீஜம், மாயா பீஜம், காம பீஜம். வாக்பவ பீஜம் என்பது வந்து சரஸ்வதி தேவி, சாரதா தேவி. இதுக்கு சித்ரூபம் என்றதான பேரு. சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி மாஷ்டகத்துல சித்ரூபியாக இருக்கக்கூடிய சித்தனுடைய உருவம். சித்து என்றால் நம்மளுடைய அபரிமிதமான தெளிவான ஞானத்துக்கு பேரு சித்து, தெளிவான புத்திக்கு பேரு சித்து. எதை நாம் உணர்ந்திருக்கோமோ தெரிஞ்சிருக்கோமோ அதுக்கு பேரு சித்து அப்படின்னு பேரு. பால்ல வெண்ணெய் இருக்கிற மாதிரி வெண்ணெய் வந்து சித்து, பால் வந்து ஓஷனாட்டமா திரிகுணங்களும் மிக்ஸ் ஆக இருக்கு. ஆகையினால ஞானம் அறிவு என்பதுதான் முதல்ல முக்கியமாக இருக்கு எல்லா இடத்துலையும். அறிவுதான் இந்த உலகம். இந்த உலகத்திற்காக எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் எல்லாம் அறிவை வச்சு கொண்டுதான். அறிவை வந்து கான்சியஸ்னஸ் சொல்லுவா, உணர்வு. அப்ப இந்த அறிவுங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. அறிவுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாடர்ன் சயின்ஸ் ஆல்சோ கம் டு த சேம் கன்க்ளூஷன். குவாண்டம் பிசிக்ஸ் ஆகட்டும், மெட்டாபிசிக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா ஞானம் அவேர்னஸ் தான் எல்லாம். அது பிக் பேனும் அவேர்னஸ் தான், பிக் பேனுக்கு முன்னாடியும் அவேர்னஸ் தான், பிக் பேனுக்கு அப்புறம் அவேர்னஸ் தான். அந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே. அதுதான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் வே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ். அதாவது ஒரு போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுக்கிறார், அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோட்டல் பேக்ரவுண்ட்ல எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பினுடைய ஆகிருதி எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அது பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதான இடத்துக்கு நெகட்டிவ்னு பேரு. இப்போ உலகத்துல முதலும் கடைசியமாக இருக்கிறது தமஸ் ஒன்று மட்டும்தான். பிளாக் தான் பேக்ரவுண்ட் எப்பவுமே பை டிஃபால்ட். அப்ப தமஸ்தில் இருந்து தான் சத்தம் ரஜஸ் எல்லாம் உற்பத்தி ஆகிறது, உருவாகிறது. அந்த காளி அப்படிங்கிறதான தமஸ்வரூபிணியான அந்த பரமேஸ்வர சக்திகள் இருந்து தான் சர்வம் உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வியாக்கியானம் தான் இது. எனிவே, ஸோ வாக் அப்படிங்கிறது வாக்பவ பீஜம். நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஷோடசி படிக்கிற நேரத்தில் 3 விதமாக படித்தோம். சிரஸ்திலிருந்து கழுத்து வரைக்கும் வாக்பவ பீஜம், கழுத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் இதுக்கு காம பீஜம் என்றதான பேரு, இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் சக்தி பீஜம் அல்லது சக்தி கூடம் என்றதான பேரு. பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். அதைத்தான் நாம் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த நவாட்சரி அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தாவனா ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை. இந்த மந்திரத்தை வந்து டீகோட் பண்ற நேரத்துல, விரிவாக தெரிஞ்சுக்கிற நேரத்துல அது எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா 9 கட்டங்களாக இருக்கிறதா. அந்த பிரிவை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா வாக்பவ பீஜ கூடம் என்பது வந்து சரஸ்வதி தேவி. அதுக்கு ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சரம் வந்து சித்ரூபமாகவும் சரஸ்வதி தேவியாகவும் வாக்பவ பீஜமாகவும் வாக் அப்படிங்கிற பெயரில் தெரியப்படுகிறது. இரண்டாவதாக ஹ்ரீம். ஹ்ரீம் அப்படிங்கிறத நாமத்தை ஸ்ரீம் என்றும் சில இடங்கள்ல உபயோகப்படுத்துவார்கள். இங்க ஸ்ரீம் அப்படின்னா சாதாரண லட்சுமின்னு வச்சுப்போம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பத்துக்காக. ஹ்ரீம் அப்படின்னா மகாலட்சுமின்னு வச்சுப்போம். அந்த ஹ்ரீம் என்பது வந்து சத்ரூபம்னு பேரு. ஹ்ரீம் தான் மகாலட்சுமின்னு பல இடங்கள்ல வியாக்கியானம் செய்திருக்கு. அதாவது ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ அகோராத்திரே பார்ஸ்வே நட்சத்திராணி ரூபம் சூக்தங்கள்ல நமக்கு வாசிக்க முடியும் இந்த நாமங்களை. அப்ப ஹ்ரீம் சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ புருஷ சூக்தத்துல வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த ஹ்ரீஷ்சா அப்படின்னா இந்த ஹ்ரீங்காரத்துக்குடையவள், அவளுடைய கணவன் பர்த்தாவாக இருக்கக்கூடியவன் மகாவிஷ்ணு என்று வியாக்கியானம். அப்படி சத்ரூபிணியாக இருக்கக்கூடியவள் இந்த மகாலட்சுமி ஸ்வரூபிணி. அந்த மகாலட்சுமி ஸ்வரூபிணியை தான் 2வது போர்ட்போலியோ கொடுத்தார், 2வது மாத்திரை. அதாவது ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜாட்சர மந்திரத்துக்கு மகாலட்சுமி காரணக்காரியாகவும் சிக்னிபிகேட்டர்னு பேர் இருக்கு. இதுக்கு சக்தி பீஜம் என்றதான பேர். இந்த சக்தி பீஜம் என்பது மாயா பீஜம் என்று சொல்வார்கள். இப்போ வாக்கு, மாயை, காமம், இது 3 தான் முக்கியமான 3 கண்டங்களாக லலிதா சஹஸ்ரநாமத்துல ஷோடசாட்சியில் நாம் கத்துக்கிறோம். இங்க ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. 3வது வந்து காமம் பீஜம். காம பீஜம் என்பது வந்து பிரம்மசுகு காளி அப்படிங்கிறதான அர்த்தம். இதுக்கு க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை கொடுத்துருக்கா. இது என்ன சொல்றது அப்படின்னா ஆனந்த ரூபம், சித்ரூபம், சத்ரூபம், ஆனந்த ரூபம். ஆனந்தத்தை பத்தி போன ரசங்கத்தை நாம் தெரிஞ்சு கொண்டோம். ஆத்மாவினுடைய கேரக்டருங்கிறது வந்து ஆனந்தன். ஆனா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாம விடாம பலவிதமான இடையூறுகளால் அவஸ்தப்படுகிறது. ஐம் ஹ்ரீம் க்ளீம். அடுத்தது சா. சா 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 வந்து தீர்க்கமாகிறது. இங்க அந்த தீர்க்கம் நாராயணன் ஆட் பண்ணிக்கலாம். நாராயணனுடைய ஆடிங் தான் அங்க நடக்கிறது. அதுக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ககாரம் பிளஸ் 5வது மாத்திரை தஸ்மாது ஷஷ்டம், அதாவது 6வது வார்த்தை கா இக்கா கா இங்கா ngா சா. சா வந்து கொடுத்தா
அந்த சாவை எடுத்துட்டு இருக்கா. அந்த சாவில வந்து இந்த சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சந்திரன் பராசக்தியினுடைய பீஜாட்சர மந்திரங்கள் எல்லாம் எழுதியிருக்கக்கூடியதான தெய்வீ சக்கரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த தெய்வீ சக்கரம் ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாமே. அப்ப சக்கரத்தினுடைய மேல இருக்கக்கூடியதான திரிகோணத்துல சா அப்படி எழுதி ரொம்ப ப்ராமினன்ட். அது நடுவில் வந்து ஐம் ஹ்ரீம் க்ளீம், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணமே சா மும் டா யை வி சே. அதுல வந்து சா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மேல் இருக்கக்கூடியதான இந்த திரிகோணம், சின்ன திரிகோணம், அதாவது ஷட்கோணத்தினுடைய போர்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூபுரம், அதுக்கு நடுவே ஒரு விருத்தம், அந்த விருத்தத்துக்குள்ள வந்து அஷ்டதளம், அஷ்டதளத்துக்கு கீழே ஒரு விருத்தம், அதுக்குள்ள வந்து ஷட்கோணம், ஷட்கோணத்துக்குள்ள ஐம் ஹ்ரீம் க்ளீம். இதைத்தான் எடுத்து சொல்றோம். முதல்ல வரதான இந்த அதாவது வாக்பாவுக்கு கூடம், மாயா கூடம், காம கூடம் சொல்றதான இந்த மூணுக்கு அப்புறமா வந்துட்டு வருது ககாரம். கா அப்படிங்கிறதான காவிலிருந்து 6வது மாத்திரை. கா அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. பிரம்மா என்றால் சிருஷ்டி. அப்போ சரஸ்வதி, மகாலட்சுமி, காளி இவர்களுக்கு அடுத்ததாக என்ன வருது? முதல் கிரமமாக பார்க்க போறோமானா சிருஷ்டி ஆரம்பமாகிறது. சிருஷ்டி இல்லாம வருது. சிருஷ்டி இருந்தால் நாங்கள் நீங்கள் எல்லாம் உள்ளது. இதெல்லாம் கத்துக்கிறதும் கத்துக்காம இருக்கிறது எல்லாம் சிருஷ்டிக்கு அப்புறமா தான். சிருஷ்டிக்கு காரணம் யாரு அப்படின்னா சோமன். சோமம் அப்படிங்கிறதான இந்த சோமரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோமன் தான் பிரஜா உற்பத்திக்கு காரணம். பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்கும் போஷகத்தை கொடுக்கக்கூடியவர் சோமன் தான். கீதையிலையும் பகவான் வியாக்கியானம் பண்றார். போஷகம் அப்படின்னா நம்ம நர்ச்சரிங், நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதால நம்ம பெருசாக முடியாது அல்லவா? பெண்களினுடைய ஆர்த்தவத்துக்கு, அதாவது பென்சஸுக்கு, பீரியடுக்கு காரணம் சந்திரன். 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி. அப்படி 12 ராசியில 27 நட்சத்திரம் முடிச்சிடுவார். 27 முடிச்சாருன்னா புதுசா இன்னொரு சிருஷ்டி. அப்பதான் ஒரு எக்கு வெளியே வருது ஒரு பெண்ணுக்கு. அப்ப 28 எவரி 28 டேஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடை அப்படிங்கிறதானது தெரியப்படுகிறது. அப்ப சிருஷ்டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த சிருஷ்டி வந்து யாரிடம் இருந்து வருது? சோமன் கிட்ட இருந்து வருது. அதனால சோமனுக்கும் பித்ருக்கும் சம்பந்தம். சோம பித்ருமான் அப்படின்னு சொல்லுவா வேத சாஸ்திரங்கள்ல. சோமனுக்கும் பித்ரு அப்படிங்கிறதான பேருண்டு, பித்ருவுக்கும் சோமன்ங்கிறதான பேருண்டு. சோம பித்ருமான். அப்ப இந்த பிதர்கள் தான் நம்மளுடைய வம்சவருத்திக்கு காரணம். அல்லது பஞ்சயத்னத்துல வந்து பிதிர்யத்னம் அப்படின்னா என்ன? குழந்தைகளை பெத்துட்டா போற பிதற்கு திருப்தி ஆயிடுவா இல்லையா? இப்போ வந்து பஞ்சயத்னங்கள்ல இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு வியாக்கியானம் பண்ற நேரத்தை எங்கெல்லாமோ போயிடும், அப்படி டைம் போயிடும். சப்ஜெக்ட் விட்டு போறமோ தோணும் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கத்துக்கிறத அதோட முறைப்படி கத்துண்டா அதனால பல பெனிஃபிட்ஸ் உண்டு. அப்ப அதெல்லாம் ஞாபகத்துக்கும் வரும். ஸோ ககாரம் அப்படின்னா பிரம்மா. பிரம்மா தான் சிருஷ்டியினுடைய கர்த்தா. இந்த பிரம்மாவுக்கு இந்த சந்திரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றது. அப்ப ககாரத்துல இருந்து காதான் ஆரம்பம். காக்கா கி கி கூக்கு வந்து ஆரம்பமாகிறது. அதனால்தான் இந்த மாதிரிகாட்சரத்துக்கு கீழே வரக்கூடியதான இந்த அக்ஷரங்களுக்கு பேரு கச்சா தப்பா. கா சா டா தாப்பா. அது பூர்ணமாக 5 லைன்ல போட்டா ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்படி ககாரம் என்பது ககாரம் பிளஸ் 6, அதாவது சா அப்படிங்கிறது. இப்போ சாவோட சேர்த்து ஒரு தீர்க்கத்தை போடுற நேரத்தில் சா அப்படிங்கிறது, அதான் சா நாராயண சப்தமும் சேர்த்து உகாரம் பிளஸ் பிந்து, அதுதான் சூரியன், அதுதான் மும் மா மும். அந்த பிந்து நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மா போட்டுட்டு பக்கத்துல ஒரு டாட் போட்டாச்சுன்னா அது மும் ஆகுறதுங்க. இது வந்து சூரிய தத்துவம். அப்ப ஆத்மா சிருஷ்டி எல்லாம் பண்றதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. யாரை வச்சு சிருஷ்டி பண்றது? ஆத்மா இருந்தா தானே எல்லாம் முடியும். ஆத்மா தானே சாரதி. சரீரம் என்பது வந்து ரதம். அந்த ரதத்தை வந்து ஓட்டுற சாரதி யாரு? ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு துணை மினிஸ்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா அதுதான் இந்திரியங்கள், தாதுக்கள் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பிரயாணத்தை ஆரம்பமாகிறது. இந்த வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல ஒவ்வொன்றுக்கு அப்புறம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாள். அது மாதிரி ப்ராசஸிங் தான் இது. அடுத்து வந்து டகாரம், அதாவது 3வது டா இட்டா டா. இப்போ டா டா பிளஸ் ஆ சேர்த்தா டா ஆச்சு. அங்கேயும் நாராயண சப்தத்தை நாராயணனுடைய தத்துவத்தை வந்து மிக்ஸ் பண்றான். அந்த நாராயணன் என்றால் வாட்டர், அந்த தண்ணி தான் ஜீவரசம். அப்போ அண்டம் இருக்கு, பிண்டம் இருக்கு. பிண்டத்தை ஓட்ட வேண்டுமானால் அதில் ஜலத்தை விட்டு நம்மளோட பாக்கெட்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி அந்த ஜீவரசத்தை மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. உபஸ்தரணம் சொல்லி சாப்பாட்டில் வந்து எல்லாம் பழுமத்துக்கு அப்புறமா ஒரு உதரணி முட்டை நெய்யை விடுற மாதிரி உபஸ்தரணம். அது போல இந்த எல்லாத்தையும் நாராயணன் இன்க்ளூட் பண்ணோம். நாராயணன் இல்லாம போனா அந்த மாத்திரைக்கு மதிப்பு அல்லனா அதுக்கு ஜீவன் வராது. அ ஆ இ அத மாதிரி, அதாவது நம்ம எழுத புறப்படுறோம். ஏன்னா பெண்ணை கையில் வச்சிருக்கோம், இல்லை பென்சில் கை வச்சிருக்கோம். ஒரு பேப்பரில் நம்ம முதல்ல ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு ஒன்று ஆரம்பிப்போம். அந்த வார்த்தை டாட்டில் நிற்குமா நிற்க, அந்த டாட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகணுமே. ஆக எழுதுறதுனா ஆன்னு எழுதுறமே. எக்ஸ்பேன்ஷன். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரம்மாண்டம் கீப் எக்ஸ்பேண்டிங். ஒரு மனிதனுடைய அறிவு ஞானம் என்பது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அறிவு ஒரு நாளைக்கும் சுருங்கி விடலை, அறிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் அறிவு இன்க்ரீஸ் ஆக டைலூட் ஆகிட்டே வருது. டைலூஷன் ஆக கண்டென்சிட்டி கம்மியாகும். கண்டென்சிட்டி கம்மியாகிறது அப்படின்னா விஞ்ஞானம் வளர 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 மெய்ஞானம் அல்லது பக்திங்கிறது கம்மியாகிக்கிட்டே வரும்.
இதெல்லாம் பியூட்டிஃபுல் ப்ராசஸ், புரியுதா? அதனால இந்த டா பிளஸ் ஆ சேர்த்தப்ப டா ஆச்சு. ஸோ ஐம் ஹ்ரீம் க்ளீம் சா மும் டா. இங்க சந்திரன், அடுத்தது சூரியன், அடுத்தது மகேஸ்வரன் அப்படிங்கிறதான ஸ்ரீருத்ரன் டாச்சா. அடுத்ததாக வாயு அல்லது பிராணன். இந்த பிராண சம்யுக்தமாக இருந்ததுக்கு பேர் தான் யா. அந்த யாவோட தீர்க்கத்தை ஆட் பண்ற நேரத்தை ஐ ஆகிறது. அந்த ஐ தான் இந்த சக்தி. அப்ப விஷ்ணுவோட சேர்ந்து சக்தியும் சக்தியோட சேர்ந்து விஷ்ணு. ஐ என்றதான ஸ்வரத்தை சேர்க்கறதுனால சாமுண்டாயை அப்படிங்கிறதான வருது. இது வாயு தத்துவம். அப்ப என்னெல்லாம் ஆகுறதுங்க? சரஸ்வதி மகாலட்சுமி காளி ஆயிட்டா, சந்திரனும் சூரியனும் உடம்பும் கிடைச்சு கொடுத்து ஆத்மா கொடுத்து, மகேஸ்வரன் பிரம்மா நாராயணன் இந்த 3 பேரும் வந்துட்டா, எலமெண்ட்ஸ் பூரா ஃபுல்லாச்சு. இனிமே பிராணனுங்கிறதான வாயு வந்தாச்சுன்னா இந்த உடம்பு வில் ஸ்டார்ட் ஆக்டிவேட்டட். இந்த உடம்பு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். எங்க எதுக்காக மூவ் பண்ண ஆக போறதுன்னா, பகவான் நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்து அனுப்புறார் இந்த பூலோகத்துக்கு. என்னத்தை உபதேசத்தை கொடுத்து அனுப்புறார் அப்படின்னா, நீ என்னிடமே திரும்பி வரணும், நீ என்னுடைய சொத்து. நீ திரும்பி வர்றதுக்கு வழி மார்க்கங்கள் உண்டு. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வரவும் முடியாது, போகவும் முடியாது. அதுக்கு 4 மார்க்கங்கள் இருக்கு. இந்த 4 மார்க்கத்தை கடைபிடிச்சுண்டு நீ என்னிடமே திரும்பி வா அப்படின்னு சொல்லித்தான் பூலோகத்துக்கு அனுப்புறார். எதுக்கு பூலோகத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்னா, இங்கதான் ஒர்க் ஷாப்பு, இங்கதான் கர்ம பூமியும் புண்ணிய பூமியும் எல்லாம் இருக்கு. இங்க அதனுடைய ப்ராப்பர் ட்ரைனிங் முடிச்சு அது பரிசுத்தமாகி திரும்பி போகணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன். அப்ப அந்த பரமாத்மாவுக்கு திரும்பி போறதுக்குள்ளதான மார்க்கம் 4 மார்க்கத்தை அந்த பரமாத்மாவே உபதேசம் பண்றார். பரமாத்மா உபதேசம் மட்டும் பண்ணலை, பரமாத்மாவே இந்த ஜீவாத்மாவோட சேர்ந்து உட்காந்து இருக்கார் இந்த இதயவத்துக்குள்ள. ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியாது பரமாத்மா பின்னாடி சீத்து உட்காந்து இருக்காரு அப்படின்னு. பேச்சு கொடுக்க மாட்டார். இஸ் ஒன்லி வாட்ச் டாக். பரமாத்மா ஒரு வாரம் சொல்ல மாட்டார், ஒரே ஒரு தடவை சொல்லி அனுப்புவார் பூலோகத்துக்கு. அந்த சரீரத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவிச்சு சந்தோஷமாக இருந்து ஆனந்தகரமாக எல்லாத்தையும் கட்டுணர்ந்து எல்லாத்திலையும் பரம திருப்தியை அடைந்து பரிபூர்ணமாகி என்னிடம் திரும்பி வா. அதுக்கு தான் ஒன்று அனுப்புறேன் நான். இப்போ மெசஞ்சர்லாம் போவாள்வா, ஒரு பெரிய யுத்தத்துக்கோ இல்லை ஒரு பெரிய டைலாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெசஞ்சர் அனுப்புவா, ஒரு தூதன் அனுப்புவா. தூதன் இஸ் ஆஸ் குட் ஆஸ் த பர்சன் ஹூ சென்ட் ஹிம். அவனுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு இந்த தூதனுக்கு. இந்த பகவான் வழிகாட்டியாக இருப்பார். மார்க்கங்கள் எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்தாரு, திரும்ப ட்ரைனிங் கொடுத்துருக்க முடியாது. ஸோ அந்த ஜீவாத்மாவுக்கு சொல்லியிருப்ப நேரத்தில் நாமம், ரூபம், லீலா, தாமம் இந்த 4 மார்க்கங்கள் தான் அவருக்கு ஒன்ன கிளென்சிங் பண்ணிக்கிறது, ஒன்ன சுத்தி பண்ணிக்கிறதுக்கு. இந்த 4 பிரயோகங்களை பண்ணிட்டு நீ சுத்தியாய் என்னிடமே திரும்பி வந்துடும். இந்த உபதேசம் பண்ணித்தான் இங்க அனுப்பி விடுறார். ஆனா இங்க வந்ததுமே மாயா மோகத்துல மாட்டிண்டு, மாயா வலைக்குள்ள மாட்டிண்டு, எங்க வந்தோம், எங்க போனோம், யார்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், எந்த பாண்டு சைன் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஞாபகப்படுத்துறது யாரு அப்படின்னா, இந்த மாதிரி கதை, புராணங்கள், சம்ஹிதைகள், உபனிஷத்து, கீதை, சாஸ்திரங்கள், புராணங்கள், வேதம் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணும், ஞாபகப்படுத்தும். ஏ ஜீவாத்மா, நீ இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணித்தான் ஒன்னு இங்க நினைச்சிருக்கார், ஆனா நீ அதெல்லாம் மறந்து ஏனோ தானோ நடந்துட்டு இருக்காய், அப்படி பண்ணாதே. நவ் யூ ட்ரை டு பிரிங் சம் டிசிப்ளின் வித் இன் யூ வேர் பை கேன் கோ பேக் டு யுவர் பெர்மனன்ட் ஹவுஸ். உன்னுடைய நிரந்தரமான இந்த சிவசக்தியினுடைய வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு மார்க்கம் உண்டு. அதனால நாம ஜபம் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் த்ரூ ரூப தியானம். அடுத்து லீலா வைபவம், பகவானுடைய விபூதி விஸ்தாரங்களை கேட்டு கேட்டு கேட்டு. 4வது தாமம், தீயை கொடுக்கக்கூடிய இடம் தாமம்னு பேரு. அது கேதாரம், பிரம்மகபாலம், அந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி, அப்புறமா பஞ்சகேதாரம், பஞ்சதாமம் அப்படின்னு பலவிதமான தாமங்கள் இருக்கு. புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாம் எங்க போனா நமக்கு மனசாந்தி, சுகம், ஆனந்தத்தை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியுமோ, நமக்குள்ள இருக்கக்கூடியதான் ஹாப்பினஸ் நம்மளாலேயே ட்ரேஸ் பண்ணிக்க முடியுமோ, அதுக்கெல்லாம் தாமம் என்றதான பேர். அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி கொடுக்கிறதான இடம். அப்ப இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணி நீ என்னிடமே திரும்பி வா அப்படின்னு சொல்லித்தான் ஆக்சுவலி இங்க அனுப்பிச்சிருக்க. அப்புறமா தாயோட வயத்துல 10 மாசம் இரு, தந்தையினுடைய வயத்துல 2 மாசம் இரு. டோட்டல் கர்ப்பம் 12 மாசம் மனுஷனுக்கு. 2 மாசம் கணவனுடைய வயத்துல, 10 மாசம் மனைவியினுடைய வயத்துல. இவங்க 2 பேருமா சேர்ந்து சக்திங்கிறதான அந்த மனைவி பாரூட்டி, சீராட்டி, பாராட்டி வளர்த்தி பெருசாக்குவள். ஆனா பிறவிக்கு காரணமாக இருந்தவன் இந்த தந்தைங்கிறதான பீஜஸ்வரூபன், இந்த சிவன், இந்த பரமாத்மா. அப்ப ஒரு தடவை சொல்லி எல்லாத்தையும் மண்டையில ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருக்கா. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்திருக்கு. இதை விச்சை அப்படின்றா ஸ்வரூப பிரகடனம், தன் ரீவீல் பண்றது சொல்லுவல, ஸ்வரூப பிரகடனம், தன் உணர்வு, தன்னை தான் என்று உணரக்கூடியதான சக்தி. நான் ஜீவாத்மாவாக இருந்தா கூட என்னுடைய பிதாவான பரமாத்மா எங்கிட்டே உட்கார்ந்துட்டு என் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அங்க என்ன பண்ண ஒரு ஹிட்ரன்ஸ் இருக்கு, ஒரு ஆப்ஸ்டிக்கல், ஒரு திரை போட்டிருக்காது. இந்த கண்ணுல திமிரம்ங்கிறது ஒன்று வருமே, கேட்டரேட், அது மாதிரி. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியறதில்லை. அப்ப அதை புரிஞ்சுக்க என்ன வழி அப்படின்னா, நாம ஜபம், ரூப தியானம், சிரவணம், தீர்த்த யாத்திரை, தாமம். இந்த 3 வழியா, இந்த 4 மார்க்கங்கள் வழியாக அந்த திரையை
கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ற மாதிரி அந்த ரிமூவ் பண்ணிட்டா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதான பிதாவான பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாவுக்கு தரிசனம் பண்ண முடியும். இந்த ப்ராசஸை வந்து ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அப்படிங்கிறதான மந்திரம் சொல்லுவதனால இந்த பாதை பூராவும் தெளிவாக நம் கண் முன்னாடி நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த ஜாகிரத அவஸ்தையிலேயே இந்த வாழ்க்கைக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது. ஸோ திஸ் இஸ் த பிகினிங், தட் இஸ் த எண்ட். டெஸ்டினேஷனுங்கிறது என்ன, எங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த ஜீவாத்மாவுடைய பிரயாணம் எங்க போய் முடிய போறது, எங்க முடிய வேண்டும் அப்படிங்கிறதான தீர்மானத்தை இந்த நவாட்சரி மந்திர ஜபத்தினாலேயே ஒருவனால அடைய முடியும். அதனால் இதுக்கு பேரு மகதானந்தம் அப்படின்னு பேரு. மகத்தினோட ஆனந்தம், ஜீவாத்மாவுடைய ஆனந்தம் கூட கிடையாது, மகத்தினுடைய ஆனந்தம், பரமாத்மானந்தம் இருக்கிறது. அப்படி மகதானந்த தரக்கூடியதான பிரம்ம சாயுஜ்யம் கொடுக்கறதான இந்த மகாமந்திரத்துக்கு நவாட்சரிங்கிறதான பேரு. அதனால்தான் ஷோடசாட்சரியை விட பாப்புலர் நவாட்சரி. ஆனா நவாட்சரிக்கு வந்து கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி. அதை பிரயோகம் பண்றதானது, ஜபம் பண்றது எல்லாம் ஆரம்பத்துல ஓம் என்ற நாமத்தையும் கடைசியில நமஹா என்றதான நாமத்தையும் சொல்லி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நமஹா அப்படின்னு சொல்லி இந்த நவாட்சரி மந்திரத்தினுடைய மகாத்மத்தை வந்து ரொம்ப பிரபலமாக இந்த தேவி மகாத்மத்தில் வியாக்கியானம் செஞ்சிருக்கா. சுருக்கமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த வருஷங்கிறதுல போலாம். ஐம் அப்படின்னா சந்திரகாந்தி. இந்த நவ அக்ஷரங்களும் ஒரு காந்தியை சொல்லுகிறது, ஒரு பிரகாசத்தை சொல்லுகிறது. நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தை நாம பார்த்தது பிரகாசத்தினுடைய மகிமையினால. பிரகாசம் அப்படிங்கிறதானது அதாவது ஒளி. ஒளி இல்லாமல் போனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒளிதான் எல்லாத்துக்கும் முக்கியம். ஒளி வந்து வெளியே இருக்கிறதான ஒளி இருக்கு, உள்ளே இருக்கிற ஒளி இருக்கு. உள்கண்ணாலே நம்ம பார்க்க முடியும், புறங்கண்ணாலே நம்மளால பார்க்க முடியும், போலி கண்ணாலே நம்மளால பார்க்க முடியும். 3 விதமான பார்வைகள் இருக்கு. அதுல ஐம் அப்படிங்கிறது சந்திரகாந்தி, ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து சூரியகாந்தி, க்ளீம் எங்கிறது வந்து அக்னிகாந்தி. எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லா டீட்டெயிலாக கத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் சௌந்தர்யகிரியில. அப்போ இடாய், பிங்களை, சுஷ்மனை இவ 3 பேரையும் கவர் பண்ணிட்டா. அதுதான் சந்திரகாந்தி, சூரியகாந்தி, அக்னிகாந்தி, ஐம் ஹ்ரீம் க்ளீம். அதுக்கடுத்து சா. சா அப்படின்னா சொர்ண வர்ணம், சொர்ண காந்தி, ஹிரண்ய காந்தின்னு பேர் இருக்கு. இந்த ஹிரண்யம் அப்படின்னா சொர்ணம் அப்படிங்கிறதான அர்த்தம். ஹிரண்ய ஸ்வரூபமாக எல்லாம் அந்த பிரம்மஸ்வரூபமாக சொர்ண வர்ணத்திற்கு கூடியது சா அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் சொர்ண காந்தியை பரப்புகிறது. அடுத்ததாக மும். மும் அப்படிங்கிறது வந்து ரத்த வர்ணத்தை பிரச்சோதனம் செய்கிறது. அடுத்தது டா. டா என்பது நீல வர்ணத்தை பிரச்சோதனம் செய்கிறது. அதுக்கு அடுத்ததாக ஐ, கருப்பு வர்ணத்தை பிரச்சோதனம் செய்கிறது. அதுக்கு அடுத்ததாக வி. வி அப்படிங்கிறது வெண்மையான வர்ணத்தை பிரச்சோதனம் செய்கிறது. அடுத்தது சே. சே என்பது வந்து தூம்ர வர்ணம், புகை. அப்படி ஷட் வர்ணங்களும் 3 காந்தியும் சேர்ந்தா நவாட்சரி மந்திரம் உருவெடுக்கும். அதனால சாமுண்ட பதம் என்பது வந்து அகண்ட பிரம்ம வித்தை தான் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சுத்த வித்தையும் அசுத்த வித்தையும் பசுவும் பதியும் சேர்ந்ததுதான் இந்த நவாட்சரி மந்திரம். இப்போ நவாட்சரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டோமானா உலகத்துல சர்வத்தையும் கத்துன்றதான சர்வ ஆகம சித்தாந்தங்கள், வேத சாஸ்திரங்கள், தத்துவ சாஸ்திரங்கள், உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ, பிரச்சாரத்திற்கோ சர்வம் நாளைக்கு வரப்போறதையும் சேர்த்து அதான் சத்ருவன்னு போட்டாங்க சா, எல்லாம் இந்த மந்திரத்துக்குள்ள அடங்கிவிட்டது. இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த நவாட்சரி பீஜாட்சர மந்திரம் தான் இந்த என்டையர் தேவி மகாந்தத்தினுடைய பேஸ், ஃபவுண்டேஷனுங்கிறது இதுதான். அதனால இவ்வளவு விரிவாக நிதானமாக இந்த வியாக்கியானத்தை இங்க எடுத்து உபதேசம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.